வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட எப்படி பேசிக்கிறது. அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு சேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். அந்த சேட்டில் நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண முடியும். வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சேனலோட நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் ஏன் அப்படின்னா, நான் போகிற அடுத்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக நோட் டு யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே இருப்பீங்க. ஸோ யாரும் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னன்னா நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் கூட சேட் பண்ணுறது, சேட் வித் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்து தரேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டெலகிராமில் அது மாதிரி எப்படி பண்ணுறது, ரொம்பவே சிம்பிள் தான். டெலகிராம் அப்படிங்கிற இந்த ஆப்பை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பண்ணலாம் இல்லையா. ஸோ டெலகிராமில் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மெசேஜ் பண்ணிக்கிறது. நீங்கள் நார்மல் டெலகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ண முடியுமே தவிர உங்கள் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 2 ஆப்பில் இருக்குது. டெலகிராமில் உங்களால் பண்ண முடியாது. எப்படி பண்ணுறதுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். டெலகிராமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பர்சனல் கான்டாக்டாக பர்சனல் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பர்சனல் நோட்டு, பர்சனல் சேட் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த பர்சனல் சேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ குரூப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராமில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த நியூ குரூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஒருத்தரை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஒருத்தரை நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். அந்த ஒருத்தரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் விட்டு நீங்கள் வெளியேற்றிடணும். அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த குரூப் விட்டு அவரை நீங்கள் வெளியேற்றிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பீங்க. தட் மீன்ஸ் அது ஒரு குரூப்பே கிடையாது. என்னன்னா அது ஒரு பர்சனல் சேட் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டைட்டில் என்ன வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த ஒருத்தரை நீங்கள் ஆட் பண்ண அந்த ஒருத்தரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணுறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதாவது என்னன்னா நீங்கள் யாருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை படிக்க போகிறது கிடையாது. ஆப்போசிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெலகிராமில் பண்ணிட்டு நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம், நோட்ஸ் அந்த மாதிரி ஆப்லேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ டெலகிராமில் உங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜாக இருக்குது. ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த மெசேஜை இந்த மாதிரி ஒரு என்னன்னா ஒரு பர்சனல் சேட்டுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். ஒரு மெசேஜோ ஒருத்தரோட நம்பரோ இல்லை அப்படிங்கிறப்ப வேறு எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் பண்ணலாம். இந்த பர்சனல் சேட் அப்படிங்கிற விஷயத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும், இல்லை மெமரிஸ் வச்சுக்கணும், இல்லை அப்படிங்கிறப்ப சீக்ரெட்ஸ் வச்சுக்கணும், இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஃபைல்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப வேறு ஏதாச்சும் விஷயங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைரி மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் பேக்கப்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிங்க அப்படிங்கிறது பேக்கப்போடயே இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜஸ் நீங்கள் என்னென்னா உங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது பேச தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி நீங்கள் ஒருத்தர் ஆட் பண்ணி இன்னொருத்தர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்க முடியும் டெலகிராமில். இப்போ தெரிஞ்சுக்க முடியாதுன்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பை டாக் டு யுவர் செல்ஃப் உங்கள் கூடயே நீங்கள் டெலகிராமில் தனியாக வந்துட்டு பேசிக்கலாம். ரிசீவர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ரிப்ளை பண்ணுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜுக்கு நீங்களே ரிப்ளை பண்ணிக்கலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.